ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி எங்கள் வயலுக்கு போயிருந்தேன். அப்போது அங்கே வந்துட்டு கூவக்கிழங்கு நல்லா விளைஞ்சி நின்றுடுச்சு. கூவக்கிழங்குன்னா இங்கிலீஷில் ஆரோ ரூட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் இந்த கிழங்குக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரில. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து மஞ்சள் செடி மாதிரியே இருக்கும் அதோட இலை. இதுதான் ஆரோ ரூட்டு, கூவக்கிழங்குன்னு சொல்லுவோம். எங்களோட சின்ன வயசில் இது எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸ்நாக்ஸுனாலே இது தான். அன்னைக்கு இந்த மாதிரி கடையிலேருந்து டக்குன்னு வாங்குகிற ஸ்நாக்ஸ் எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. அப்போ இந்த கிழங்கு ஐட்டம்ஸ் தான் எப்போவுமே நம்மளுக்கு ஸ்நாக்ஸு. இதை இப்படி பறிச்சுட்டு இது மேலே இருக்கிற இந்த தோலை இப்படியே உரிச்சிடணும். ஆக்சுவலி இது சின்னதாக இருக்குது. இன்னும் நல்ல பெரிய கிழங்குனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிருச்சு. இதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போட்டிருக்கணும், இந்த மண்ணெல்லாம் போகிற வரைக்கும். அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும். ஒரு 5 விசில் வச்சிடணும். நல்லா வெந்துடும். கடித்து சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்னதாக இருந்தால் கொஞ்சம் உள்ள நார் நாராக இருக்கும். நல்லா விளைஞ்சிருச்சுன்னா நல்லா கிழங்காகவே இருக்கும். இது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்கும். பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும். அவ்வளோ ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸு கிழங்கு இது. நீங்கள் பார்த்துருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான்.